10 வருஷம் ஆனாலும் சோறு போடுவோம்னு எங்களை உட்கார வச்சு சோறு போட்டது நீங்க தான். குழந்தைகளை படிப்பை விட்டு கொடுக்காம அவங்களுக்காக போராடி அவங்களுடைய படிப்பை கொடுத்தது நீங்க தான். இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அந்த அந்த அளவுகோலை வச்சுதான் ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடையும். அதனாலதான் பெண்களை படிக்க சொல்றோம். பெண்கள் படிக்க சொல்றதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா பெரிய கல்வி திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோம். ரெண்டாவது ஆர்டினா ரைட் எஜுகேஷனல் ஆக்ட். அதாவது உங்களுடைய குழந்தைகளை பாத்தீங்கன்னா கட்டாயமாக கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக சோனியா காந்தி அம்மா கொண்டு வந்த திட்டம் தான் ஆர்டி, அதாவது ரைட் எஜுகேஷனல் ஆக்ட். சரி, அதனால எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, நாங்க படிச்சுட்டு இருக்கோம். சரி, கனவோட பாத்துட்டு இருந்தோம் பாருங்க தனியார் பள்ளிகள்லாம். அந்த பள்ளிகள்ல 25% வாங்கி நம்ம பிள்ளைய அந்த யூனிஃபார்ம் போட்டு ஏக்கப்படாம போய் அந்த உரிமையா எனக்கு சீட்டை கொடுன்னு கேட்டு வாங்க வச்சதும் அன்னை சோனியா காந்தி அம்மா தான். அதே மாதிரி ஆர்டிஐ ஒரு திட்டம் வருது, இந்த ரோடு போடுறோம், இந்த ரோட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, இந்த நிதியில எவ்வளவு சரியான கொள்முதல் பண்ணி சாலைகளை தரமா போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா